ZEE5 முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதே மாதிரி மறுபடியும் செஞ்ச அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். பாவம் தேவையில்லாம உன்னால அந்த பொண்ணை திட்டிட்டேன். இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால ஒன்னும் நான் மாற மாட்டேன். என் கோவத்தை தூண்டாம முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. ஸ்வேதா, அவளை போ சொல்லு. இங்க பாரு வெண்ணிலா, நீ கிளம்பு. மாமா கோவமா இருக்காருல, நான் அப்புறமா போன் பண்றேன், நீ கிளம்பு. சொன்னா கேளு வெண்ணிலா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, நான் மாமா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். போ போ. சாரி ஸ்வேதா, என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரிஞ்சுக்காம நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசிட்டேன். ஐயோ என்ன மாமா மன்னிப்பு அது இதுன்னு. நீங்க வேணும்னா திட்டினீங்க, கோவத்துல தானே திட்டினீங்க. யாரா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணா கோவம் வரதானே செய்யும். வெண்ணிலா ரூம்ல இருந்து வந்தத நானும் பார்த்தேன். ஆனா இப்படி பண்ணிருப்பான்னு தெரியல. வெண்ணிலா ரூம்ல இருந்து வந்ததை நீ பாத்தியா? அப்ப ஏன் நான் உன்னை திட்டும் போதே அதை சொல்லல? நீங்க திட்டினப்பல இருந்தே வெண்ணிலா முகம் சரியில்லை. பதட்டத்தோட தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தா. பாவமா இருந்துச்சு மாமா. அதனாலதான் அவ ரூமுக்கு வந்தத நான் சொல்லல. தெரியாம வீணா அவ மேல பழி போட வேண்டான்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவதான் பண்ணிருக்கா. நல்லவேளை மாமா, அவ ஒத்துக்கிட்டா. ஆளுதான் கரடு முரடா இருப்பேன். ஆனா உதவி செய்ய போனா கூட கெட்ட பேரு தான் வாங்குவேன். ஹே ராசி அப்படி மாமா, என்ன பண்றது? சரி, நான் சாரி. என்ன? சாச்சா, நான் அத அப்பவே மறந்துட்டேன் மாமா. என்னோட வருத்தம் எல்லாம் வெண்ணிலா மேலதான். பாவம், யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறா. அதனாலே அவளை யாராவது மிஸ்யூஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு மாமா. இவ யதார்த்தமா பழகுனாலும் மத்தவங்க யாரும் அப்படி பழகுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுவும் இப்ப வர நியூஸ் எல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சொல்லு சாமி, நீங்க சொன்ன மாதிரியே என் தங்கச்சி மக வெண்ணிலாவ இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவ வந்த நாள்ல இருந்தே என் பொண்டாட்டி நீலாம்பரியோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கவலையில தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சாமி. உன் பொண்டாட்டி ஆடல, ஆட்டம் கண்டு போயிருக்கா. எந்த கவலையும் படாத. உன் புள்ள முத்தரசனோட கல்யாண பேச்சை எடுத்த உடனே 5 வருஷமா உறங்கி கிடந்தவ முழிச்சு எழுந்துட்டா. இனி வெண்ணிலாவ அவ பாத்துக்குவா. அப்ப இனிமே எந்த கவலையும் பட வேண்டாம்ல சாமி? ஆமா, நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ வெளிக்கிளம்பி வருவா. அண்ணே, அப்படியே பாக்குறது ஹீரோ மாதிரியே இருக்கீங்கண்ணே. ஆமாங்கண்ணே. வா வாங்கண்ணே. வரவேற்பெல்லாம் நல்லா பலமா தான் இருக்கு. ஆனா வட்டி தான் வர மாட்டேங்குது. வட்டிக்கு வட்டி போட்டேன்னு அப்புறம் வருத்தப்படாதமா? அண்ணே, ஏதோ முடியாத குறைதானே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. நாளை கண்டிப்பா வட்டி காசு கொடுத்துடுறேண்ணே. பண்ணிருவோம் பண்ணிருவோம். நீ அட்ஜஸ்ட் பண்ணா நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்காமலே நோட்ல வரவு வச்சுக்கிறேன். ஏற கைய எங்க வந்து என்ன பேசுற? என்ன தங்கச்சி திடீர்னு கோவப்பட்ட? நான் பண்ற கோவமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு என் வீட்டுக்காரரு மிலிட்டரி இருந்து வராரு, அவர்கிட்ட சொல்றேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கதையெல்லாம். மீதிய அவரு பாத்துப்பாரு. என்ன தங்கச்சி, என்ன நீ தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்காரு இப்பதானே போர்மனையில இருந்து வராரு. அவருக்கு எதுக்கு இந்த அக்க போரு? நாளைக்கு வரேன், வட்டி காசை மட்டும் ரெடி பண்ணி வையே. நான் கிளம்பிட்டா அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? வன்முறை எல்லாம் வேண்டாம், சரியா? நான் வரேன். ஏய் வட வட வட. என்னம்மா நல்லா இருக்கியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்தா ஊருக்கு புதுசா இருக்கு.
ஏதாவது உதவி தேவைப்படுமேன்னு தான். ஆரம்பிச்சுட்டானே. நீங்க கேக்குறது கரெக்ட் தானே? நாங்க இங்க வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. எனக்கு இங்க என் மாமா வீடு இருக்குன்னு. என்னம்மா வார்த்தைக்கு வார்த்தை அண்ணங்கிற? மாமான்னு கூப்பிட கூடாதா? அஸ்கு புஸ்கு. நானு என் முத்து மாமாவை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவேன். வேற யாரையும் கூப்பிட மாட்டேன். நோ கால அங்குல. முத்துவா? அதானே முத்தரசன். அவர் தான் என் மாமா. அண்ணே, முத்தரச முறை பொண்ணுன்றா, விடாம பேர் கேக்குற. பெரிய இடம்னே, பாத்துனே. பெரிய இடம் தாண்டா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப வசதி. என்ன தப்பு நடந்தாலும் மூடி மறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் வாஸ்தவம் தானே. கொலை நடந்தா கூட அதையும் மூடி மறைச்சிருவாங்க. நெசந்தானே, அவங்க மூத்த மருமக செத்தது கூட எப்படின்னு தெரியாம ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்கண்ணே. அண்ணே, எதுக்குன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருண்ணே. டேய், பயந்து செத்தா எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த ஒயிட் மூனை எப்படி கரெக்ட் பண்றேன்னு வெயிட் பண்ணி பாரு. மூனை கரெக்ட் பண்றேன்னு சொல்லி நீ தேஞ்சிட போற. முத்தரசனுக்கு தோஷம் போக்குற பரிகாரம் நடந்துச்சு. இப்ப அதோட பலனா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்த கல்யாணம் என் தங்கச்சி மக வெண்ணிலா கூட நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் சாமி. இப்ப அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் உருவாயிட்டு இருக்கு. சாமியோட அருள்வாக்கு பிரகாரம் தான் குடும்பத்தோட அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் தங்கச்சி மக வெண்ணிலா என்ன ஆவான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க தான் அவளுக்கு ஒரு வழி செய்ய பூஜை பண்ணணும். கடவுள் எப்பவுமே நல்லவா பக்கம்தான் இருப்பா, கவலைப்படாதீங்க. கடவுளுக்காகவே பண்ண ஒரு அற்புதமான ஹோமம் இருக்கு. சுயம்வர பார்வதி கலா ஹோமம். சிவன் தனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு தக்ஷன் தடுத்தப்ப இந்த ஹோமத்தை வளர்த்துதான் இதன் பலனா பார்வதி சிவனை அடைஞ்சதா ஐதீகம். பாருங்க, இந்த ஹோமத்தை பண்ற பாக்கியம் அவ்வளவு சுலபமா யாருக்கும் அமையாது. உங்க வெண்ணில யோகக்காரி தான். நான் வரேன். என்னம்மா எங்கேயும் அவசரமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமாண்ணே, அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் கொண்டு போய் விட்டா உனக்கு புண்ணியமா போகும். ஆனா அவரு அவன் கிடக்குறாமா, நடந்து போவா. இறங்குடா, நீ ஏறு தங்கச்சி. உட்காருமா. என்னண்ணே பொம்பளை மாதிரி இவ்ளோ நகை போட்டிருக்கீங்க? அதுவா கெத்துமா. எல்புக்கு தேங்க்ஸ். என்னம்மா தேங்க்ஸ் சொல்லி அந்நியப்படுத்துற? சரிண்ணா, அப்ப தேங்க்ஸ் கேன்சல். அட பாவி, இப்பதான் நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டேன்னு டைலாக்லாம் பேசுனேன். இப்ப நிலா வந்ததும் அவளை பிக்கப் பண்ணிட்டு என்ன டிராப் பண்ணிட்டேடா. கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற. எவ்வளவு நாள் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சு கொடுத்து கேட்டு ப்ரொடியூசர் என்ன கடையில விக்கிற கோழியா புடிச்சு கொடுக்கறதுக்கு? மாப்பிள காப்பி அடிக்காம சொந்தமா வச்சு நீயா கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கணும். இந்த வீரப்பெல்லாம் நம்ம கிட்டதான். அங்க போன உடனே பேஸ்மெண்ட் எல்லாம் ஆட்ட கண்டுடும். யாரும் பேச ஓடுங்க போங்க. அப்பா 2 காமெடி பீஸ் முடிச்சு. என்ன நீ நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து வளரிக்கிட்டே இருக்க. ஐயோ இல்ல, கோவப்படாதீங்க, நான் உலகத்தான் வந்தேன். ஐயோ இல்ல, குத்துக்காது ஐயாச்சி, ஒரு காது குத்து, அதான் முத்தரசனை கூட்டிட்டு போலான்னு. ஆனா முத்தரசன் என்கிட்ட நேத்து இத பத்தி எதுவுமே சொல்லலையே. இல்ல, காது குத்து முடிஞ்சோன்னு சொல்லலாம்னு சொல்லிருப்பான். வலிக்கும்ல, பாவம் விட்டுருங்க. மேலதான் இருக்கான். சரிமா தாயே. என்ன என்ன கிளம்பாம இருக்க? எங்க கிளம்பணும்? என்ன ஏதுன்னு கேட்காம உடனே கிளம்பி என் கூட கோயிலுக்கு வா. கோயிலுக்கா? என்ன எதுக்கு? டேய், இப்பதானே என்ன ஏதுன்னு கேட்காம கிளம்பி வான்னு சொன்னேன். அது ஒரு பூஜை. எனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறக்காண்டி நான் நடத்துறேன். நீ என் கூட வா. அதுக்கு நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? எனக்கெல்லாம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. டேய் மாப்பிள, என்ன விட உனக்கு உன்னோட வேலை முக்கியமாடா? ஆமா. டேய் என்னடா பொசுக்கு ஆமான்ட்ட காமெடி பண்ணாத மாப்பிள. கோயிலுக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். ஏப்பா? நீ முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. டேய், உன் நண்பனை கேவலப்படுத்திட்டா? இதை நான் மறக்க மாட்டேன்டா. என்னன்னா, ஆகாத கல்யாணத்துக்கு தாலி கட்டணுங்கிற, பிறகாத குழந்தைக்கு காது குத்தணுங்கிற, அழுக வருதுங்கிற, பூஜையாவது உண்மையா நடக்குதா? டேய், நம்பிக்கை வைக்கணும்டா, நம்பிக்கை வைக்கணும். அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சு சண்முகம்? அப்பா, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை செய்யாம விடுவனா? முத்தரசன் பூஜைக்கு வர ஒத்துக்கிட்டான். பூஜையை பத்தி சொன்னியாப்பா? அப்பா, எனக்கு பூஜைன்னு சொல்லி தான் அவனை ஒத்துக்க வச்சிருக்கேன். வெண்ணிலாக்கு பூஜைன்னு சொன்னா அவன் ஒத்துக்குறானா? எப்பா சீக்கிரமா வந்துருங்க. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன சண்முகம்? கோமம் வளர்க்கறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை பண்ணா உடனே கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க.
ஆமாப்பா. முத்தரசனை ஜீப்பெல்லாம் வச்சு கடத்தி கொண்டு வரேன். எனக்கும் அந்த பூஜையை பண்ணி எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்க வழி பண்ணுங்களேன். அதுக்கு என்ன செலவோ மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுங்கப்பா. சரிப்பா, நான் விசாரிக்கிறேன். நீ என்ன பூஜைன்னு சொன்னாதான் நான் உட்காருவேன். தோண பேசாம இப்ப உட்காரையா இல்லையா? குழந்தை கேட்டா சொல்லி கொடுங்க. ஏன் திட்டுறேல்? மா வெண்ணிலா, இது சுயம்வர பார்வதி கலாஹோமம்னு பேரு. இத பண்ணா நீ நினைச்சவரோட திருமணம் நடந்துரும். ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.